அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குபேரனுக்கு உரிய பரிகாரமான இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக நிச்சயமாக சேரும். நீங்கள் திடீர்னு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேரும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை மாலை 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே, இரவு 8 மணிக்குள்ளே செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதற்கு எந்த வழிபாடும் தேவை கிடையாது. இந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும். அல்லது உங்களுக்கு வந்து குபேரர் படம் உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்றது, நீங்கள் குபேரருக்கு பூஜை செய்வீங்க அப்படின்னா, குபேரர் பூஜை செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரத்தை செய்து குபேரன் பாதத்தில் வச்சுட்டு அதற்கப்புறம் நான் சொல்லின்ற இடத்துல வச்சுடுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஆனால் நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரும். குபேரனுடைய பார்வை உங்கள் மீது, உங்களுடைய குடும்பத்தின் மீது நிச்சயமாக படும். உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துலையும் படும். நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். திடீர்னு அதிர்ஷ்டமும் கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குபேரனை வழிபாடு செய்தாலே நமக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும். கையில் பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்போதுமே உங்கள் கையில் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் குபேரனுடைய வழிபாடு செய்யும்போது. அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து வியாழக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த பூஜை செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த பரவாயில்ல, இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க. குபேரர் வழிபாடு செய்பவர்கள் மாலை 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. வழிபாடு செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, நீங்கள் இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள். குபேரனுடைய பார்வை நிச்சயமாக உங்கள் மீது விழுகும். நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும். இதற்கு என்ன பொருட்கள் வேண்டும் அப்படின்னா, பச்சை நிற துணி வேண்டும். பச்சை நிற துணி எடுத்துகிட்டு அதில் நல்ல ஜவ்வாது பொடி தடவி வச்சுக்கோங்க. நல்லா சதுரமாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது வட்டமாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த துணியை எடுத்து நீங்கள் ஜவ்வாது பொடி தடவிட்டு அதில் வந்து 5 ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நோட்டு வைக்கணும். ஒரே ஒரு பேப்பர் தான், ஒரே தாள் இருக்கும் பார்த்தீங்களா, 5 ரூபாய் நோட்டு. அதை வச்சுட்டு அதற்கு மேலே 3 ஏலக்காய் வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய் வைத்து அதை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி நீங்கள் வந்து இது அந்த முடிச்சு போல் கட்டி வச்சுக்கோங்க அந்த பச்சை நிற துணியில். ஒருவேளை உங்ககிட்ட அந்த 5 ரூபாய் நோட்டு இல்லாத பட்சத்தில் வந்து 5 ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குபேர நாணயமோ அல்லது வெள்ளி நாணயமோ அல்லது தங்க நாணயமோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வைத்துட்டு அந்த 3 ஏலக்காய் எடுத்து நீங்கள் வந்து முடிச்சு போல் கட்டிக்கோங்க. கட்டிட்டு குபேரன் படம் இருக்கிறவங்க குபேர படத்திற்கு பாதத்தில் வச்சுருங்க. மகாலட்சுமி தாயார் படம் இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை அல்லது 9 முறை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு குபேரன்கிட்ட வேண்டிக்கோங்க. கோடி பணம் என்னை வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு வருமானம் வேண்டும், வருமானம் வந்து அதிகரிக்க வேண்டும், தனதானியம் வந்து எப்போதுமே இல்லத்தில் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ வசதி வாய்ப்புக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஏன்னா குபேரன் வந்து வசதி வாய்ப்பே கொடுக்கக்கூடியவர். பணம் வசதி எல்லாம் வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து குபேரரை வந்து அதிகமாக வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய இல்லத்தில் தனதானியமும் நிறைவாக இருக்கும். பணமும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இருக்கும். தங்கம் வெள்ளி எல்லாத்துக்குமே நமக்கு குறைவில்லாத வாழ்வு நிச்சயமாக குபேரர் கொடுப்பார். இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு இது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல யாருக்குமே தெரியாமல் நீங்கள் வச்சுக்கிடணும். யாரும் அந்த பரிகாரத்தை வந்து பார்க்கக்கூடாது. யார்கிட்டையுமே சொல்லாமல் இது செய்துடுங்க. ஏன்னா இந்த பரிகாரம் வந்து ரகசியமாக செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல பணம் பெருகும். இப்போ இன்றைக்கி இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்களாக அல்லது ஒரு பர்ஸில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒரு பணம் அதில் ஒரு 500 ரூபாய் வச்சு இந்த முடிச்சு போட்டு நீங்கள் வச்சுருங்க. வச்சு ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருங்க. அது நீங்கள் பீரோவில் கூட வைக்கலாம், அல்லது நீங்கள் அஞ்சரை பெட்டியில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் ஒரு இடத்துல எங்கேயாவது வைக்கலாம். அல்லது சுவாமி படங்கள் இருக்குது இல்லையா, குபேரர் படம் இருக்குல்ல, அதற்கு பின்னாடி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இது வந்து ரகசியமாக செய்யுங்க. எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டே செய்யாதீங்க, நடக்காது. நம்ம இந்த பரிகாரம் வந்து ரகசியமாக குபேரருக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும். பணத்திற்காக நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு திடீர்னு பணம் யோகம் கொடுக்கும். பணம் கையில் நல்லா தங்கும். பெண்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து காசே உங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு செலவுக்கே பணம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரூபாய் நோட்டும் குபேரனை மனசில் நினச்சிட்டு
3 ஏலக்காய் வைத்து சேர்த்து கட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமான இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வைத்து கொள்ளலாம். பூஜை அறை படத்திற்கு பின்னாடி கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அங்கன்னா யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அங்கே கூட வைக்கலாம். அல்லது பணம் வைக்கிற இடம் உங்களுக்கு தனியாக இருக்குது அப்படின்னா அங்கே வைத்து கொள்ளலாம். எங்கே வைத்தாலும் சரி ரகசியமான ஒரு இடத்துல வைங்க. இல்லைன்னா பருப்பு டப்பாவில் கூட நீங்கள் வைக்கலாம். பாசி பயிறு டப்பாக்குள்ளே வைங்க. பணம் வந்து உங்களுக்கு கட்டுக்கட்டாக சேரும். குபேரனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் ஏழைகள் கூட பணக்கார ஆகுவதற்கான யோகம் வந்து குபேரர் கொடுப்பார். கோடியை கொடுப்பார். நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை அனைத்தையுமே குபேரர் கொடுப்பார். மகாலட்சுமி தாயாரும் குபேரரை யாரெல்லாம் தொடர்ந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய இல்லத்தில் எப்போதுமே வருமானம் வந்து குறையாது. வருமானம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். மற்றும் தனம் தானியம் நம்மளுடைய இல்லத்தில் அதாவது சமையல் அறையில் எப்போதுமே தானியங்கள் வந்து நிறைவாக இருக்கும். ஒரு பருப்பு இல்லை ஒரு அரிசி இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே அந்த இடத்துல வந்து இடம் இருக்காது. எப்போதுமே நிறைவாக இருக்கும். பாதி இருக்கும்போதே இன்னொரு அரிசி பேத்திக்கிட்டு வந்துடுவீங்க. இன்னொரு 1 கிலோ பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து குபேரர் கொடுப்பாரு. நிறைவான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிச்சயமாக அள்ளி தருவார். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் செய்துட்டு இது எப்போது நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு 3 மாதங்கள் கழித்தும் எடுக்கலாம். அல்லது நீங்கள் 1 மாதம் கழித்து எடுக்கலாம். எப்போது எடுத்தாலும் நீங்கள் நாணயம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நாணயத்தை எடுத்து தங்கம் வச்சுருப்பீங்களே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஏலக்காய் இருந்துச்சு ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து மண்ணுக்கடியில் போட்டுருங்க. அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் மரமோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கடியில் போட்டுருங்க. நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த 2 பொருள் வைத்து செய்து பாருங்கள். உங்களுக்கு மன நிறைவான பணம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பணமும் உங்களை வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முடிந்தால் குபேரர் வழிபாடு வடக்கு திசை பார்த்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து குபேரரை வழிபாடு செய்து பாருங்கள். கோடி பணத்தை கொடுப்பார். உங்ககிட்ட வந்து குபேரர் படம் இல்லை, குபேரருடைய சிலையும் இல்லை, எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகாலட்சுமி தாயார் படம் எல்லார் வீட்டிலும் கட்டாயமாக இருக்கும். லக்ஷ்மி படத்தை எடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, நீங்கள் உங்களுடைய பூஜையில் வச்சுருப்பீங்களா, அது பக்கத்துலேயே நீங்கள் வடக்கு திசை பார்த்து குபேரருக்கு ஒரு விளக்கு ஏற்றணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா குபேரருக்கு வடக்கு திசை பார்த்து தான் ஏற்ற வேண்டும் விளக்கு. நம்ம வந்து விளக்கு கிழக்கு முகமாக விளக்கு வச்சுருப்போம். ஆனால் குபேரருக்கு மட்டும் வடக்கு முகமாக பார்த்து நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. அகல் விளக்குலையும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளையில் ஒரு விளக்கு இருக்கும். குபேரருக்குன்னு கூட தனியாக இருக்குது. அல்லது சாதாரணமாக அகல் விளக்கு வாங்கி அதில் நீங்கள் வந்து நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு வியாழக்கிழமை வடக்கு திசை பார்த்து நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து பாருங்கள். உங்களுடைய பணம் வந்து வீண் நிறை செலவுகள் வராமல் பொக்கிஷம் மாதிரி உங்ககிட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பணம் தினமும் உங்ககிட்ட பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடியது குபேரர் வழிபாடு செய்து பாருங்கள். குபேரர் படம் இல்லாட்டன்னு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி குபேரரை நினச்சி வழிபாடு செய்தாலும் குபேரரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.